Welcome back friends. Rangoli Queen part 6ல நம்ம இப்ப பார்க்க போறது பாரதி from ராமேஸ்வரம் அவங்களோட இமேजेस தான் நம்ம திரும்பவும் பார்க்கறோம். ஏற்கனவே அவங்களோட ரெண்டு பார்ட்ல அவங்களோட இமேजेस எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். திரும்பவும் அவங்களோட இமேजेस நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். Thanks to பாரதி from ராமேஸ்வரம். ரொம்ப நன்றி சிஸ்டர், எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ இமேஜஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கலர்ஸ் நாங்கள் ஒரே இடத்துல பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அழகான குளங்களாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தயவுசெய்து யாரும் டிஸ்லைக் பண்ணாதீங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்ருக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அப்படியே போயிடலாம். இதெல்லாம் பிடிக்காதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக போட்டு அதை பத்திரமா வச்சுருந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரதி சிஸ்டர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை நான் பொதுவாக தெரிவிச்சுக்கிறேன். அழகான ரங்கோலி தொடர்ந்து அனுப்பி வச்சுட்டே இருக்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு இந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படிங்கிறத நான் நினச்சே கூட பார்க்கல. கொஞ்சமாக தயக்கமாக இருந்தது, நம்ம இப்படி போடுறோமே அது எப்படி சரி வருமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் அந்த தயக்கம்லாம் தேவையில்லாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ அழகான இமேஜஸ் நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. கொஞ்சம் எனக்கு தடுமாற்றமாக இருக்குது. இவ்வளோத்தையும் நான் எப்படி இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படினாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புனவங்க எல்லாருக்குமே நான் பொதுவாக சொல்லிக்கிறேன். நிறைய இமேஜஸ் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்குள்ள இமேஜஸ் எல்லாமே கட்டாயமாக சொல்ல முடியாது, இந்த டைமில் வரும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களோட இமேஜஸ் எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். வருஷ பிரகாரமாக யார் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்களோ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே, அவங்களோட இமேஜஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து யார் ஃபஸ்ட் அனுப்புகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அப்படியே நான் ஒவ்வொரு செட்டாக போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் அனுப்பும்போது 9445266602 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. அனுப்பி வைக்கும்போது ஒரு 50 or 60 இமேஜஸ் மொத்தமாக அனுப்புகிறீங்கன்னா எல்லா இமேஜஸ்லையும் இதே போல் உங்களால் ஒரு பேரும் டைப் பண்ண முடியலைன்னா ஒரே ஒரு இமேஜில் மட்டுமாவது டைப் பண்ணி மொத்தமாக ஒரு செட்டாக அனுப்பி வச்சுடுங்க. கோலங்களை பொறுத்தவரை மற்ற யாரோட இதையும் சேர்த்து நான் சொல்லிட முடியாது டக்குன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள ஒரு செட்டாக அனுப்பி வைங்க, ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் கேட்குறது அந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் ஊரையும் பேரையும் ஏதாவது ஒரு இமேஜ்லேயாவது டைப் பண்ணி அனுப்பி வைங்க. ரொம்ப அழகான கோலங்களை நமக்காக பாரதி சிஸ்டர் அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. பார்ட் 38ல் நான் கொடுத்துருந்த ஆடியோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்தது. அதோட சாங்ஸ் எப்படியோ இதில் மிங்கிள் ஆகிடுச்சு. அதனால் யூடியூப்லேருந்தே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் எனக்கு அதை எடுத்து எடிட் பண்ணுறதுங்கிறது நடக்காத விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் எவ்வளவோ பார்த்து தான் எடிட் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி நடந்துடுது. காப்பிரைட் விழுந்து அந்த ஆடியோ அப்படியே ரிமூவ் ஆகிடுது எனக்கு. ஏன்னா அடுத்தவங்களோட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா, அதில் எப்படியோ அந்த ஆடியோ கொஞ்சமாக கலந்துடுச்சு. ஸோ அந்த ஆடியோ மட்டும் அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. பார்ட் 38ல் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் எதுவுமே இருக்காது. நான் ஒரு அந்த வீடியோ ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ அதை நான் அப்படியே சேர்த்துருந்ததுனால அந்த லாஸ்ட் வீடியோவில் மட்டும் அந்த சவுண்டு இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக நான் கொடுத்த வாய்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பாரதி ஃப்ரம் ராமேஸ்வரம் அழகான கோலங்கள் ரொம்ப விதவிதமாக போட்டிருக்காங்க. ஒரு மயிலாகட்டும், ஒரு தாமரைப்பூ ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பல கோணங்களில் நமக்கு போட்டு அதோட கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. பொங்கல் பானை போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே படம் வரைஞ்சது மாதிரியே இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காங்க. எல்லா சிஸ்டர்ஸும் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கீங்க. நானே பார்த்து ரொம்ப மலைச்சி போயிட்டேன். இவ்வளோ கோலங்களும் அழகாக போட்டுட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டு இதை எப்படி க்ளீன் பண்ண அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னே தோணும் பார்த்துக்கோங்க. அப்படி நினைக்கிறேன் நான். ஏன்னா வாசலில் போட்டு எப்படியும் அந்த மறுநாள் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க. திரும்ப அதை எல்லாத்தையுமே நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் மனசு கஷ்டப்படுதோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்களே, அதை ரிமூவ் பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது.
பரவாயில்ல, அது எல்லாமே நீங்கள் இமேஜஸாக எடுத்து வச்சதுனால ஒரு ஆறுதல். நல்லா இருக்குது, எல்லாருமே அழகாக போட்டிருக்கீங்க. நான் கேட்டுக்கிட்டதுக்காக பார்ட் 36ல் கேட்டிருந்தேன், ரொம்ப தயக்கத்தோடு கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. பொதுவாக நான் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இன்னமுமே ஒரு 10-15 பார்ட்டு கிட்ட எடிட் பண்ணுறதுக்காகவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது போகவும் டெய்லி எனக்கு இமேஜஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம மக்கள் இவ்வளவு எனக்கு பேராதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எல்லா சேனல்ஸ்க்கும் பொதுவாக இமேஜஸ் கொடுக்குறாங்க. அது யாரோட தப்பும் கிடையாது. நான் கொடுக்குறவங்களையும் சரி வாங்குறவங்களையும் சரி எந்த விதமான குறையும் சொல்ல, பார்வையாளர்களுக்கு மட்டுமே நான் இந்த செய்தியை சொல்கிறேன். இந்த இமேஜஸ் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் பொதுவாக ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லலை, கொடுக்குறவங்க பர்டிகுலராக யாரையும் சொல்லாமல் மொத்தமாக எல்லாரையும் தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுறது அவங்களோட விருப்பம். அதே மாதிரி வாங்கி போடுறதும் சேனல் வச்சுருக்கவங்களோட விருப்பம், யூடியூபர்ஸோட விருப்பம். பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை குறிப்பிடுறேன். இவங்க கொடுக்காம நாங்கள் போட மாட்டோம், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பாரதி சிஸ்டர் மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ் மற்ற சேனல்ஸில் வந்தாலுமே நானோ அல்லது அவங்களோ காப்பி பண்ணி போட்டதாக அர்த்தம் கிடையாது. இவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நாங்கள் போடுறோம், அவ்வளவுதான். யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலை. பார்வையாளர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏற்கனவே நான் இதை பதிவு பண்ணியிருப்பேன். ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். எத்தனையாவது பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். முன்ன ஒரு தடவை இப்படி தான் ஒருத்தங்க ரொம்ப என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. இப்படி பண்ணுறீங்களே அப்படி பண்ணுறீங்களேன்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருந்தாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போவே நான் பதிவு பண்ணியிருந்தேன், கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்க விருப்பம், அதை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இந்த சேனலுக்கு தான் கொடுக்கணும், அந்த சேனலுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம்லாம் கிடையாது. கொடுக்குறத அவங்க அன்போடு கொடுக்குறாங்க, ஆசையோடு கொடுக்குறாங்க. அதை நானும் ரொம்ப விருப்பத்தோடு தான் போடுறேன். இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இமேஜஸ்லாம் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறதே எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு எந்த விதமான தப்பான எண்ணங்களும் தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். கொடுக்குறவங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம், போடுறவங்களும் யாருனாலும் போடலாம். பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது. அது நல்ல விஷயமாக பார்க்குறதும் கெட்ட விஷயமாக பார்க்குறதும் அது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்தது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த கோலம்லாம் எப்படி பேக் பெயின் வராமல் போட்டிருக்காங்க அப்படின்னு. எனக்குமே அது கேட்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, எப்படி இவ்வளோ பொறுமையாக போட்டாங்க. இது எப்படி போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே எடுக்கும், 2 மணி நேரம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பொறுமையாக நிதானமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ரங்கோலிஸ் அனுப்பியிருக்க அத்தனை பேருமே அவ்வளோ சூப்பராக அனுப்பியிருக்காங்க. எனக்கு இந்த சந்தேகமும் இருந்தது. அந்த சிஸ்டரும் அதே மாதிரி என்னோடய சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. பேக் பெயின் வந்துருமே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜானகி சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில். எல்லோருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அழகாக நீங்கள் இமேஜஸ் கொடுத்துருக்குறீங்க. நான் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு பாரதி சிஸ்டர் ஃப்ரம் ராமேஸ்வரம். இமேஜஸ் இன்னுமுமே எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்குது. எனக்கு முடிஞ்ச அளவு நைட்டு 11 மணி 12 மணி வரை கூட உட்காந்து நான் எடிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ், உங்களோட அத்தனை கோலங்களையுமே நான் அப்லோட் பண்ணுவேன். அதே போல் நீங்கள் இனிமேல் கொண்டு இந்த வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க இனிமேல் கொண்டு நீங்கள் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 40 அல்லது 50 இமேஜஸ் கிட்ட, அதாவது நிறைய இமேஜஸ், நான் ஒரு கருத்து கணிப்புக்காக பொதுவாக 40-50ன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அவ்வளோ இமேஜஸ்லேயும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ண முடியலை அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ்லேயாவது உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்னாருடையது அப்படின்னு தெரியணும். அதுக்காகத்தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். பேர் மாறிடுச்சு, அந்த இமேஜஸ் மாறிடுச்சுன்னா தெரிய வராது. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கீழே தயவுசெய்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பாதீங்க. என்னோடய கவனத்துக்கு அது வரவே செய்யாது. ஒரே ஒரு இமேஜில் உங்கள் ஊரையும் பேரையும் உள்ளுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த இமேஜுக்குள்ளே பாரதி சிஸ்டர் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள், அதே போல் உள்ளுக்குள்ளே அந்த இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் தனியாக தயவுசெய்து அனுப்பாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்த்து அதை சொல்ல வேண்டியது இருக்குது. பொதுவாக வீடியோவில் சொன்னால் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். வீடியோ நீங்கள் இமேஜஸ் அனுப்பிட்டு அது எல்லாமே எனக்கு கடகடன் டவுன்லோட் ஆயிரும். திரும்ப உங்களை தேடி பிடிக்கிறது எனக்கு கஷ்டமான காரியமாயிடும். ஸோ உங்களோட பேர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்பில் தனியாக டைப் பண்ணி அனுப்பாதீங்க. ஒரு இமேஜுக்குள்ளேயாவது டைப் பண்ணி மொத்தமாக ஒரு செட்டாக அனுப்புங்க.
மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு இமேஜில் டைப் பண்ணி மொத்த இமேஜாக அனுப்புங்க. நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற பாயிண்ட்டை. இந்த பார்ட், அதாவது ரங்கோலி குயின்கிற செக்ஷன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது இவ்வளோ சீக்கிரம் பிரபலமாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. யாராவது 1-2 பேர் அனுப்புவீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் உங்களோட எல்லா இமேஜஸும் வந்துட்டே இருக்கும். தவறாமல் பாருங்கள். எந்த பார்ட்டில் வருது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இமேஜாக நான் டைப் பண்ணி அனுப்புறது, அந்த எடிட் பண்ணி அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யூடியூப்பில் எந்த டைமில் அப்லோட் ஆகும் அப்படிங்கிறத என்னால் கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட இமேஜஸ் கட்டாயம் வரும். தேங்க்ஸ் டு பாரதி சிஸ்டர் ஃப்ரம் ராமேஸ்வரம். கோலங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா வர்ணிக்க தெரியாது, ஆனாலும் ரொம்ப அழகாக போட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. திரும்பவும் நான் பாரதி சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். அதே போல் ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஊரையும் பேரையும் மட்டும் குறிப்பிட மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.